கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. 25/1/2025 ஆகிய இந்த நன்னாளுக்காக நம்முடைய ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தை நன்றி நிறைந்த இதயத்தோடு துதிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளின் வேத தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளும் வேத பகுதி மத்தேயு 24:14-15 வசனங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். இந்த 14ஆம் வசனம் சொல்லுகிறது, பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அதாவது இந்த பூலோகம் என்கிற அந்த வார்த்தைக்கு ஒய்கோமெனி என்கிறதான கிரேக்க பதம் பயன்படுத்தப்படுகிறது. அப்படின்னா நாகரிக உலகம், அதாவது பூமியிலெங்கும் மனிதர்கள் குடியிருக்கிற பகுதி எல்லாவற்றிலும், அது மனிதர்கள்னா நாங்கள் நாகரிகம் உள்ள மனிதர்கள் குடியிருக்கிற எல்லா பகுதியிலையும் சுவிசேஷம் சொல்லி முடிக்கணும் அப்படின்னு ஒன்று சொல்றாரு. ரெண்டாவது, பாலாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவுள்னு சொல்றாரு. இறுதி காலத்துக்கான அடையாளத்தை சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப எல்லா மனுஷர்களுக்கும் சுவிசேஷம் இன்றைக்கு பிரசங்கிக்கப்பட்டு விட்டதா அப்படின்னு கேட்டா, மோஸ்ட்லி பிரசங்கிக்கப்பட்டு விட்டது. சிவிலைஸ்டு ஏரியா எல்லாவற்றிலும் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் பரவிவிட்டது. அல்லேலூயா. இன்னும் ஒரு சில இடங்கள்ல சொல்லப்படலை. அது அந்தமான் நிக்கோபார் போன்ற கார் தீவுகளிலெல்லாம் இருக்கிற கனிபல்ஸ், நரமாம்சத்தை சாப்பிடுகிற மனிதர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அங்கெல்லாம் சொல்லப்படலை. அங்கே நாகரிகம் வளரலை. அவர்கள் இன்னும் அந்த காட்டு மிராண்டிகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாகரிக உலகிலே நன்றாக ஆண்டோடைய நாமம், ஆண்டோடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு விட்டது. அப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? முடிவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறோம். ரெண்டாவது, தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பாலாக்கும் அருவருப்பு வாசிப்போம். தானியேலின் தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 26-27 வசனங்கள். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி, அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான சட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். இங்கே மேசியாவை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தி கிறிஸ்துவை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. மொழியாக்கத்திலே ஒரு சிறிய தவறு நேர்ந்திருக்கிறது. ஆகையினாலே 27ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அவர் என்கிற அந்த பதம் அவன் என்று வாசிக்கப்பட வேண்டும். இறுதி காலத்தை குறித்ததான தானியேலின் 70 வாரங்கள் என்கிறதான தலைப்பிலே இதே யூடியூப் சேனல்ல நான் உங்களுக்கு ஏற்கனவே செய்தி கொடுத்திருக்கின்றேன். மேசியா சங்கரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் கடைசி வாரத்தில் அந்தி கிறிஸ்துவின் நாட்கள், அது 7 வருஷம் அந்தி கிறிஸ்துவின் நாட்களாக இருக்கும். அதில் 3 வருஷம் உபத்திரவ காலமாகவும் 2வது 3 வருஷம் மகா உபத்திரவ காலமாகவும் இருக்கும். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாலாக்குகிறவன் பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருவருப்பான செட்டைகளோட கூட பாலாக்குகிறவன் வந்து இறங்குவான். அவன் தான் அந்தி கிறிஸ்து. இப்ப இந்த 62 வாரங்கள் முடிந்து விட்டது. அந்தி கிறிஸ்துடைய காலம் இன்னும் வரவில்லை. இந்த அந்தி கிறிஸ்துவின் காலமாகிய 1 வார காலத்துக்கும் மேசியா சங்கரிக்கப்படும் வரைக்கும் நடந்து முடிந்த 62 வாரங்களுக்கு இடையிலே ஒரு நீண்ட நெடிய காலத்தை கர்த்தர் தாமே சபையின் காலமாக நிர்ணயித்திருக்கிறார், சபையின் காலமாக அனுமதித்திருக்கிறார். இது சபையின் காலம். இது உலக முடிவின் காலத்தோட சேராது. சபையின் காலத்திற்கு ஒரு முடிவு வரும். சபையின் காலம் முடிவு வரும் பொழுது பாலாக்குகிறவன் அருவருப்பான செட்டைகளோடு கூட இறங்குவான். அல்லேலூயா. இப்ப சபையின் காலம் எப்ப முடியும்? வேதம் என்று சொல்லுகிறது என்று சொன்னால் வாசிப்போம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மேலும் சகோதரரே,
நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். ஆமென். புறஜாதியாருக்கென்று தேவன் ஒரு கணக்கை வைத்திருக்கிறார், ஒரு தொகையை வைத்திருக்கிறார். அந்த தொகையானது நிறைவடையும் வரைக்கும் இஸ்ரவேலிலே ஒரு பங்கு கடினமாயிருக்கும் என்று சொல்கிறார். இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை, கடின மனதோடு கூட இருக்கிறார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, 26ஆம் வசனத்தை வாசிப்போமே. இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும். எஸ், மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபிலிருந்து விலக்குவார். இது எப்ப நடக்குங்கனாக்க, அந்தி கிறிஸ்துவனுடைய 7 ஆண்டு காலத்தின் பிற்பகுதியாகிய 3.5 வருஷத்துல யூதர்களுக்கு விரோதமாக அந்தி கிறிஸ்து செயல்படுகிற போது, யூதர்களும் அந்தி கிறிஸ்துக்கு விரோதமாக எழும்பும் போது, அப்பதான் அவர்களுக்கு தெரியும் வந்திருக்கிறவன் அந்தி கிறிஸ்து, அவன் மெசியா இல்லை என்று சொல்லி உணர்ந்து அப்பதான் தேடுவாங்க உண்மையான மெசியாவை, வந்துட்டு போன மெசியாவை தேடுவாங்க. அப்பதான் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். பிரியமானவர்களே, புறஜாதியார் என்று சொல்லப்படுகிற நமக்கு தேவன் ஒரு தொகையை நிர்ணயித்து வைத்திருக்கிறார். அந்த தொகை 8 வரைக்கும், அந்த தொகையுடைய நிறைவு 8 வரைக்கும் முடிவு இருக்காது. சபை காலம் முடியாது. சபை காலம் யாருக்குங்க? யூதர்கள் அல்லாதவர்களுக்கு சபை காலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மணவாட்டியுடைய காலம். சபைதானே மணவாட்டி, மணவாட்டியுடைய காலம். அப்ப நம்ம என்ன செய்யணுங்க? இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை துரிதப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் அந்த தொகை நிறைவேறுவதற்கு ஆத்துமாக்களை கர்த்தருக்கென்று சேகரிக்க வேண்டும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இந்த மந்தையை சேராத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டுன்னு ஆண்டவர் சொல்றார்ல, அந்த ஆடுகள் எல்லாம் சேர்த்து மந்தையில் கொண்டு வந்து சேர்க்கிற வேலை யார் கையில இருக்கு? உங்க கையிலையும் என் கையில இருக்கு. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்களை வாசிக்க கேட்கும். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. பாருங்களேன், நம்ம என்ன செய்யணுமா? எல்லாரையும் சீசராக்கணும், எல்லாரையும் சீசராக்கணுமா. அப்ப ஆண்டவர் ஒரு கமிஷனை கொடுத்து தான் நம்மை அழைத்திருக்கிறார், அனுப்பி வைத்திருக்கிறார். இந்த கமிஷனை, இந்த அசைன்மெண்ட்டை முடிக்கணும். அப்ப என்ன செய்யணுங்க? எல்லாரையும் ஆண்டவருடைய சீஷராக்கணும். அப்போ உலக முடிவு புரியதான் நம்ம கூடயே இருக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வர வேண்டும் என்று சொன்னால் நாம வேலையை துரிதப்படுத்தணும். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல தகப்பனே, எப்போது வருவீரையா என்று சொல்லி நாங்கள் உமக்காக காத்திருக்கிறோம் ஆண்டவரே. காத்திருக்கிறது மாத்திரம் போதாது ஆண்டவரே, நீ வரும்படியான காரியங்களை நாங்கள் இங்கே செய்ய எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும் ஞானத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எங்களுடைய வார்த்தைகளினாலும் எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையினாலும் அநேக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த எங்களை உங்களுடைய நல்ல பரிசுத்த ஆவியானவர் நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அன்பர் இயேசுவின் அற்புத நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.